மசாலாக்களை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நமது ஜாமியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான நிகழ்வுக்கு சீரோடும் சிறப்போடும் தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கிற மயிலாடுதுறை மாவட்ட அரசு ஹாஜியாகவும் ஷேகுல் ஜாமியாவாகவும் எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்த அன்பும் கனிவான பண்பும் அடக்க உணர்வும் நிறைந்த எங்களின் ஆன்மீக தந்தை ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களே, ஜாமியாவிலே பேராசிரியர்களாக பணியாற்றுகிற பெரும்பேறு பெற்றிருக்கிற பெருமைமிக்க உஸ்தாத் அவர்களே, மாணவ செல்வங்களே, இந்த மதரசாவினுடைய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மேலான நிர்வாக பெருமக்களே, பெருந்தலாக இங்கே வருகை தந்து அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நிகழ்வுக்கு கண்ணியம் கூட்டிக் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக அறிஞர்களெல்லாம் வியந்தும் ஆராய்ந்தும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 100 ஆண்டுகளுக்கு பின்னால் லண்டன் நகரிலே ஒரு நீண்ட நெடிய சொற்பொழிவு நிகழ்வு நடைபெற்றது. அந்த சொற்பொழிவு நிகழ்வுக்கு வீரர்களும் வீர வணக்க வழிபாடும் என்கிற தலையங்கம் தரப்பட்டு ஆங்கில மொழியின் இலக்கிய மேலையாக இருக்கிற தாமஸ் கார்லைல் ஒரு நீண்ட நெடிய சொற்பொழிவாற்றினார். அவர் ஒரு கிறிஸ்தவ அறிஞர். ஆனால் விவேகம் நிறைந்த தளபதி யார் என்று சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று அவருடைய அந்த உரையிலே ஆழமாக அழுத்தமாக மிக துல்லியமாக தெளிவாக சொன்னார். அன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களால் மிகவும் கீழ்த்தரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை விமர்சித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தாமஸ் கார்லைலுடைய அந்த தொடர் சொற்பொழிவு உரையில் உலகத்திலேயே சிறந்த வீர தளபதி யார் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று சொன்ன அந்த உரை, அதிலே அவர் அடுக்கடுக்காக வைத்த சான்றுகளும் ஆதாரங்களும் பெரிய சிந்தனையாளர்களையும் எழுத்தாளர்களையும் ஆய்வாளர்களையும் அறிஞர்களையும் சிந்திக்க தூண்டியது. உண்மை என்று ஒப்புக்கொள்கிற அளவிற்கு வந்தது. அவர் ஆற்றிய அந்த உரை நூல் வடிவிலே தொகுக்கப்பட்டு உலகமெல்லாம் பல லட்சம் பிறவிகள் விட்டு தீர்ந்திருக்கிறது. நாம் அறிந்த செய்திதான். மைக்கேல் ஹார்ட் 1965 உலகை உயிர்க்க வந்த உத்தமர்கள், இந்த உலகத்தில் அரும் சேவை செய்தவர்கள், அரும் தொண்டாற்றியவர்கள், மனித குலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை முன்னெடுத்தவர்கள், மனித குலத்தை மேன்மைப்படுத்தியவர்கள், மனித குலத்திற்காக அரும்பாடுபட்டவர்கள் யார்? உலகத்தின் மகத்தான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர்கள் யார்? உலகத்தின் மகத்தான புரட்சியை நிறுவியவர்கள் யார்? இந்த உலகத்திற்கு தேவையான அமைதியை, இந்த உலகத்திற்கு தேவையான நிம்மதியை, இந்த உலகத்திற்கு தேவையான ஐக்கியத்தை, சமத்துவத்தை, சமதர்மத்தை, சௌஜன்யத்தை, சகோதரத்துவ வாழ்வை இந்த உலகத்திலே நிலைநிறுத்திய பெருமக்கள் யார், தலைவர்கள் யார் என்று அவர் ஆய்வு செய்து ஒரு 100 தலைவர்களை தேர்வு செய்து அதற்கு 100 நூற்றவர்கள் என்று பெயரும் சூட்டினார்.
நான் சொல்ல வருவது என்னவென்றால் இதெல்லாம் நாம் அறிந்த செய்திதான். 1965 அவர் முதல் பதிப்பாக அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அதற்கு பின்னால் 30 ஆண்டுகள் கழித்து 1995 இரண்டாவது பதிப்பு போட்டார். அந்த முதல் பதிப்பில் அந்த 100 தலைவர்களிலே முதன்மையான இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். 100 தலைவர்களிலே முதன்மையான தலைவர், முத்தான தலைவர், மனித குலத்தினுடைய மணிமகுடமாக விளங்குகிறவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று முதலிடம் கொடுத்தார். 30 ஆண்டுகளுக்கு பின்னால் இரண்டாவது பதிப்பு வெளியிடுகிறார் 1995. அப்படி வெளியிடுகிற போது பொதுவாக இரண்டாவது பதிப்பு வெளியிட்டால் அந்த பதிப்பிலே குறைபாடுகளை சரி செய்வார்கள், அதிலே இருக்கிற பிழைகளை தவறுகளை திருத்துவார்கள். அதுபோன்று அவர் என்ன செய்தார், முதல் பிரதியிலே இந்த 10வது இடத்தில் இருந்தவரை 20வது இடத்திற்கும், 20வது இடத்திலே இருந்தவரை 30வது இடத்திற்கும், 40வது இடத்திலே இருந்தவரை இரண்டாவது அதாவது 10வது இடத்திற்கு மாற்றி மாற்றி கொண்டு வந்தார். ஏறத்தாழ 100 தலைவர்களில் 99 தலைவர்களையும் இரண்டாவது பிரதியிலே அவர் மாற்றம் செய்து விட்டார். ஆனால் ஒரே ஒரு தலைவரை அவரால் மாற்றம் செய்ய முடியவில்லை, மாற்றம் செய்ய முடியாது. எந்த மாற்றத்திற்கும் திருத்தத்திற்கும் குறை கூறுவதற்கும் கரை காணுவதற்கும் அப்பாற்பட்ட வாழ்க்கை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. எனவேதான் அந்த முதல் இடத்தில் இருந்த ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதல் இடத்திலேயே தான் இருந்தார். மற்ற எல்லாத்தையும் அவர் மாற்றி மாற்றி போட்டார். இரண்டாவது பதிப்புல 30 வருஷம் ஆய்வு செஞ்சாரு, ஆராய்ச்சி செஞ்சாரு, சிந்தித்து பார்த்தாரு. இவர் இந்த இடத்தில் இருக்க வேண்டியவர் அல்ல, இவர் இங்கே இருக்க வேண்டியவர், இவர் இங்கே இருக்க வேண்டியவர் அல்ல, அவர் அங்கே இருக்க வேண்டியவர் என்று மாற்றி மாற்றினார். ஆனால் எந்த மாற்றத்திற்கும் எந்த திருத்தத்திற்கும் உட்படாத ஒரே தலைவர் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் அந்த முதல் இடத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரால் நீக்க முடியாது. ஏன், எப்படி நீக்க முடியும்? உரை காண முடியாத, கரை காண முடியாத பரிசுத்தமான வாழ்க்கை அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு கால வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எந்த பகுதியும் மறைக்கப்படவில்லை, ஒளிக்கப்படவில்லை. திறந்த புத்தகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இந்த உலகத்திற்கு திறந்த புத்தகமாக இருக்கிறது. வரலாற்றிலே இடம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வரலாற்றிலே வளம் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் உலகத்தின் எக்கோடியில் இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் வரலாற்றை படிக்காமல் இருக்க முடியாது. அறிவு வர வேண்டும், சிந்தனை வளர வேண்டும், நாகரிகம் வளர வேண்டும், பண்பாடு உருவாக வேண்டும், நன்னறி வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்கலைக்கழகமான அந்த வாழ்க்கை வரலாற்றை படித்துத்தான் ஆக வேண்டும். அருமையான பெருமக்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் இந்த உலகமெல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு அந்த மைக்கேல் ஹார்ட் சொன்ன கருத்து ஏராளம். நான் ஏன் அவரை முற்படுத்தியிருக்கிறேன், பெருமானாரை நான் ஏன் முதல் இடத்தில் வைத்திருக்கிறேன், இரண்டாவது பதிப்பு மாற்றம் செய்யாமல் ஏன் வைத்திருக்கிறேன் என்று அடுக்கடுக்கான காரணங்களை சொல்லுகிறார். பெண் சமுதாயத்திற்கு கண்ணியத்தை கொடுத்தவர் யார்? அனாதைகளை ஆதரித்தவர் யார்? மௌத்திகத்தை போட்டு இந்த உலகத்திலே பகுத்தறிவை வித்திட்டவர் யார்? இனவெளியை அழித்தவர் யார்? நிறவெளியை அழித்தவர் யார்? குலவெளியை அழித்தவர் யார்? இனப்பெருமையை போக்கியவர் யார்? ஏழை பணக்காரன், ஆண்டி அரசன், உயர்குலத்தவன், தாழ்குலத்தவன், ஏழை பணக்காரன், உயர்மொழி பேசுகிறவன், தாழ்மொழி பேசுகிறவன் என்ற வேறுபாடுகளை களைத்தெறிந்த பெருமகனார் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவேதான் அவர்களுக்கு தான் அந்த முதலிடம் அப்படியே இருக்கிறது என்று அவன் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய மகத்துவமே எதில் இருக்கிறது? சமத்துவத்தில் தான் இருக்கிறது. அவர்களுடைய இயல்பான குணம் குலப்பெருமை பேசுவார்கள், கோத்திர பெருமை பேசுவார்கள்,
தன் குடும்ப பாரம்பரியத்தை பெருமை பாராட்டி பேசுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்திலே கிடைத்த செல்வங்களை பங்கிட்டுக் கொடுக்கிறார்கள். அக்ரப் இப்னு ஹாபிஸ் அவர்களுக்கு 100 ஒட்டகம், அபூ சுஃபியானுக்கு 100 ஒட்டகம், உயைனாவுக்கு 100 ஒட்டகம், இப்படி பங்கிட்டுக் கொடுக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் என்பவர் இருந்தார். அவருக்கு மற்ற 100 ஒட்டகங்கள் கொடுத்தார்களே, அவர்களை விட அவர் கொஞ்சம் குறைவா கொடுத்தாங்க. என்ன சொல்லலாம், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு கவி பாடினார். நாயகமே, எனக்கும் என் குதிரை உபயோகிக்கும் தர வேண்டிய பங்கை, எனக்கும் என் குதிரை உபயோகிக்கும் பேர்ல ஒரு குதிரை வச்சிருந்தார் அவரு. எனக்கும் என் உபயோகிக்கிற என் குதிரைக்கும் தர வேண்டிய பங்கை இந்த ஹாபிஸுக்கும் பத்ருக்கும் நீங்கள் பங்கிட்டு தருகிறீர்களே, ஒரு சபையிலே இருந்தால் என்னை விட அவர்கள் கண்ணியமானவர்களா, என்னை விட அவர்கள் உயர்ந்தவர்களா, என்னை விட அவர்கள் மேம்பட்டவர்களா, அல்லது அவர்களை விட நான் என்ன தாழ்ந்தவனா என்று அவர் பேசினார், கவி பாடினார். இந்த சபையிலே நான் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் இனிமேல் என்னை யாரும் உயர்த்த முடியாது என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகம் அவர்களுக்கு கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுடைய அந்த இனப்பெருமை, குலப்பெருமை, குடும்ப பாரம்பரியம். நான் தனித்தவன், தன்னிகரற்றவன், என் பாரம்பரியம் என்ன, என் குலம் என்ன, கோத்திரவன் என்ன, அந்த கீர்த்தி உடையவர்களாக, பெருமை வீசுகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நான் முதலில் ஓதிய வசனத்தில் நான் சொன்னேன், அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனை ஓதி காட்டுகிறார்கள், ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், குர்ஆனுடைய விளக்கங்களை கற்றுத் தருகிறார்கள். அவருடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவார்கள். இதயங்களிலே மண்டி கிடக்கிற இனவெறியை போக்கினார்கள், குலவெறியை போக்கினார்கள், பணவெறியை போக்கினார்கள், நிறவெறியை போக்கினார்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், ஆண்டி அரசன், உயர்மொழி பேசுகிறவன் தாழ்மொழி பேசுகிறவன் என்ற வேறுபாட்டு மாசு மரபுகளை உள்ளத்திலிருந்து எடுத்து அழுக்கை போக்கி சுத்தப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை தூய்மைப்படுத்தினார்கள் என்று. சமத்துவம் எங்கிருந்து வரணும்? குடும்பத்திலிருந்து வரணும். குடும்பத்திலிருந்து சமத்துவம் துவங்கணும். பிள்ளைகள்கிட்ட வேறுபாடு காட்டக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட வித்தியாசம் காட்டக்கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை சமத்துவமாக நடத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், அவர் அமர்கிறார். ஒரு குழந்தை வருகிறது. அந்த குழந்தை ஆண் குழந்தை, அவருடைய சொந்த குழந்தை. அவர் மடியிலை தூக்கி வைத்துக் கொள்கிறார், கட்டி தழுவுகிறார், அன்பு முத்தமலை பொழிகிறார். கொஞ்ச நேரத்துல இன்னொரு பிள்ளை வந்துச்சு. அது பொம்பளை பிள்ளை, அவர் பிள்ளைதான் அது. ஆனா அவர் மடியில தூக்கல, அனைத்து முத்தம் கொடுக்கல, பக்கத்துல உட்கார வச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவரை பார்த்து கேட்டார்கள், அலா சம்மைத்த பைனகுமா, அந்த இருவருக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடக்க வேண்டாமா? அதுவும் உங்கள் குழந்தைதான். முதலில் வந்த ஆண் குழந்தையும் உங்கள் குழந்தைதான், இரண்டாவது வந்த பெண் குழந்தையும் உங்கள் குழந்தைதானே. இந்த இரண்டு குழந்தைகளுக்கு மத்தியிலே, உங்களுடைய சொந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே ஆண் பெண் என்று வேறுபாடு காட்டுகிறீர்களா? நீதமாக நடக்க வேண்டாமா? நேர்மையாக நடக்க வேண்டாமா என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை கடிந்து கொண்டார்கள். வரலாற்றிலே ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிள்ளைகள் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. எல்லா பிள்ளைகள்கிட்டையும் தன்னுடைய பேரை பிள்ளை இமாம் ஹசன் ஹுசைன் அழைத்து வருவாங்க, முதுகுல ஏறிக்குவாங்க, தோல்ல ஏறிக்குவாங்க, சுஜூதுல இருக்கும்போது கழுத்துல உட்கார்ந்துக்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்துற வரைக்கும் சுஜூதுல இருப்பாங்க. அதே போன்றுதான் உஸாமா என்று ஒரு சஹாபி இருந்தார். ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய மகன்.
என்ற வரலாறு நான் சுருக்கி சொல்லுகிறேன். உசாமாவின் மீது அளப்பரிய பிரிவு வைப்பாங்க ரசூலுல்லாஹ். ஒரு தொடையில உசாமாவை உட்கார வைப்பாங்க. உசாமா சொந்த பிள்ளை இல்ல, சொந்த பேர பிள்ளை இல்ல. ஒரு தொடையில உட்கார வைப்பாங்க, மறு தொடையில இமாம் ஹசனை உட்கார வைப்பாங்க. அல்லாஹும்ம அர்ஹம்ஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு. இந்த இருவருக்கும் எல்லாம் நீ கிருபை செய் அர்ஹம்ஹுமா. அந்த இருவருக்கு மீது நான் அன்பு பாராட்டுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உசாமாங்கிற ஒரு அற்புதமான குழந்தை மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவினுடைய நிலையும் மக்காவுடைய நிலையும் சீதோசர நிலை மாற்றமா இருக்கும். மக்காவில் கடுமையான சுனமா இருக்கும், மதீனாவில் ரொம்ப குளிரா இருக்கும். உசாமா வந்து ரசூலுல்லாஹ் வீட்டிலே வளர்ந்தாங்க. சின்ன குழந்தையா இருக்கிற போது மதீனாவுக்கு வந்த உடனே சளி காய்ச்சல்லாம் வந்துருச்சு. மூக்குல இருந்து சளி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும் உசாமாவுக்கு. அப்ப ஆயிஷா அம்மையாரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆயிஷாவே உசாமாவுக்கு மூக்குல சளி வருது, தொடச்சு விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆயிஷா அம்மா அவங்க அப்படி சஞ்சலப்படுவாங்க. சொந்த பிள்ளைக்கே செய்ய மாட்டாங்க, உசாமாவுக்கு எப்படி செய்வாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? தூக்கி மடியில உட்கார வச்சு தங்களுடைய பொற்களங்களால் உசாமாவுடைய சளியை துடைத்து விட்டு மூக்கை நாசியை துடைத்து விட்டு சுத்தம் செய்வார்கள். ஒரு நாள் குழந்தை விளையாடிட்டே ஒரு மதுல போய் சுவத்துல போய் முட்டிருச்சு. முட்டி ரத்தம் ஒளிய ஆரம்பிச்சிருச்சு. ஆயிஷாமாவே ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்க உசாமாவுக்குன்னு சொன்னாங்க. அப்பயும் அவங்க பேசாம இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி அமர வச்சு அந்த இரத்தத்தை, அந்த குழந்தையினுடைய நெற்றியில் இருந்து வடிகிற ரத்தத்தை துடைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஒரு தெளிவான முகத்தை கழுவி விட்டு சொன்னாங்க, உசாமாவே நீ பொம்பளை பிள்ளையா இருந்தா உனக்கு நிறைய ஆபரணங்கள் போட்டு நான் அழகு பார்த்தேன் என்று சொன்னார். நீ பெண் குழந்தையாக இருந்தால் நிறைய ஆபரணங்களை அணிந்து நான் உனக்கு அழகு பார்ப்பேன் என்று சொல்லுவார்கள். இப்படி குழந்தை செல்வங்களின் மீது வேறுபாடு இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேத்தி இருந்துச்சு. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகள், அபூ ஆஸா அவர்களுடைய மகளா. அவங்களை என்ன செய்வாங்க? பேத்தி தோல்விட்டு தொழு வருவாங்க ரசூலுல்லாஹ். ஏன் சொல்கிறேன்? குழந்தைகளிடத்தில் வேறுபாடு காட்டக்கூடாது. சமத்துவம் என்பது குடும்பத்தில் இருந்து உருவாக வேண்டும். எனவே உமாமா என்ற அந்த பேத்தியை தோல் புஜத்திலே வந்து தொழுகைக்கு தக்பீர் கட்டும் போது தோல்லையே இருப்பாங்க. ருக்கு போகும்போது இறக்கி வச்சிருவாங்க. ருக்குல இருந்து எழுந்த உடனே மறுபடியும் தோல்ல வச்சிருவாங்க. சுஜூதுக்கு போகும்போது தோல்லை இருப்பாங்க. சுஜூதுல இருந்து எழுகிற போது தோல்ல இருப்பாங்க. ருக்குவுக்கு மறுபடியும் போகும்போது கீழே இறக்கி விடுவாங்கன்னு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குழந்தைகளிடத்திலிருந்து நீங்கள் வேறுபாட்டை காட்டி விடாதீர்கள். அதே போன்று நீங்கள் குழந்தைகளுக்கு அன்பளிப்பு செய்தால் அந்த அன்பளிப்புகளில் நீங்கள் சமத்துவத்தை பேண வேண்டும். நுஅமான் இப்னு பஷீர் என்பவர் தன்னுடைய மகன் நுஅமானுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தார். அன்பளிப்பை கொடுக்கிற போது அவருடைய துணைவியார் அம்ரா பின்த் ரவாஹா, பஷீர் அவருடைய தாயார் அம்ரா, அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த பிள்ளைக்கு மட்டும் அன்பளிப்பு கொடுக்குறீங்க, மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். நீங்க அப்படி கொடுக்காம இந்த பிள்ளைக்கு மட்டும் நீங்க கொடுக்குறீங்க, அதை நான் ஏத்துக்கிற மாட்டேன். அப்படி நீங்க கொடுக்கறதா இருந்தா ரசூலுல்லாஹ்வை சாட்சி வச்சு கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக வைத்துத்தான் நீங்கள் அந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவங்க வந்து ஒரு ஹதீஸ்ல வருது, ஃபகீஹாக இருந்தாங்களாம், பெரிய சட்ட நிபுணராக இருந்தாங்களாம். ரவாஹாவுடைய மகளார் அம்ரத் அவர்கள் சட்ட நிபுணர்களாக இருந்தார். ஒரு கணவர் தவறு செய்தால், ஷரீஅத் ரீதியாக மார்க்க ரீதியாக தவறு செய்தால் அந்த சட்டத்தை எடுத்து மனைவி நினைவூட்ட வேண்டும். எப்படி நீங்கள் இவருக்கு மட்டும் அன்பளிப்பு செய்யலாம்? அப்படி நீங்கள் அன்பளிப்பு செய்வதாக இருந்தால் பெருமானாரை சாட்சியாக வைத்து அன்பளிப்பு செய்யுங்கள். நேரம் போனார் அவர், நுஅமான் போனார், என் மகன் பஷீருக்கு நான் அன்பளிப்பு செய்கிறேன் யா ரசூலல்லாஹ்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவரை மாதிரி உனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறா? அவரல்லாத நிறைய குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நிறைய குழந்தை இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இல்லைன்னு அவர் சொன்னார், லா துஷ்ஹிதினி அலா ஜௌர், ஒரு அநீதத்திற்கு என்னை சாட்சியாக்காதே. நீ செய்த அநீதம், நீங்கள் செய்வது நியாயமற்றது, ஒரு அநீதமான காரியத்திற்கு நீங்கள் சாட்சியாக்க கூடாது என்று ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்.
தாய்மார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஃபகீஹாக இருந்தார்கள். அந்த அம்ரத் அவர்கள் தன் கணவர் செய்வது சரியில்லை, மார்க்கத்திற்கு விரோதமானது, எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பளிப்பு செய்ய வேண்டும், எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக பரிசு தர வேண்டும், அதை விடுத்து ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் தருகிறாரே, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படியானால் அன்னதாரை சாட்சி வைங்க. பெண்கள் அந்த காலத்தில் ரொம்ப மார்க்க நிபுணர்களாக இருந்திருக்காங்க. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அறிவாளியா இருந்தாங்க. சிலர்ட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஜா அம்மையார் அவருடைய சகோதரி தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய தாயார் கத்தீலா என்று ஒரு பெண்மணி இருந்தார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய துணைவியா. அவங்க முஸ்லிமாவே இருந்தாங்க. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு கேட்டாங்க ரசூலாட்ட, என் தாய் முஸ்லிமாவே இருக்கிறாங்க, ஆனா வீட்டுக்கு அடிக்கடி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், நிறைய அன்பளிப்புகள் தர்றாங்க, நான் வாங்கலாமா, வீட்டுக்கு அவங்களை அனுமதிக்கலாமா என்று கேட்டாங்க. ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த விஷயத்தில் ஒரு ஆயத்து இறங்கிச்சு, மார்க்க விஷயத்தில் உங்களோடு சண்டை செய்யாதவர்கள், உங்களை ஊரை விட்டு வெளியேற்றாதவர்களை, அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் அரவணையுங்கள், உங்களுடைய தாயோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், தாய்மார் இங்கே நிறைய இருக்கிறீர்கள், மார்க்க சட்டங்களை தெரிய வேண்டும், மார்க்க சட்டங்களுக்கு முரணாக தன் பிள்ளையாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் அதை துணைவோடு எடுத்து சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் அஸ்மா அவர்களுடைய வரலாறு ஒரு பேரன்புமான வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அழைச்சிட்டு ஹிஜ்ரத்துக்கு புறப்படுகிற போது வெளியேறிட்டாங்க. வெளியேறுகிற நேரத்தில் அந்த பயண சாதனைகளை கட்டுவதற்கு துணை இல்லை, கயிறு இல்லை. தன் மகன் ஆயிஷா சின்ன பிள்ளை, என்ன செய்யன்னு கேட்டாங்க. முந்தானையை கிளிமா அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, உன் முந்தானையை கிளி என்று சொன்னார்கள். அந்த முந்தானையை கிழித்து சொர்க்கத்திலே 2 முந்தானையோடு வருகிற ஒரு பெண்மணி யார் தெரியுமா? ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா. எல்லா பெண்களுக்கும் ஒரே ஒரு முந்தானை தான் இருக்கும், ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும் 2 முந்தானைகள் இருக்கும். ஏன்? அந்த பயண சாதனத்திற்காக வேண்டி தன் முந்தானையை கிழித்தார்கள், கிழித்து கட்டி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக்கும் அவங்களும் போன உடனே அபூ ஜஹல் வேகமா ஓடி வந்தான். சின்ன பிள்ளையா இருந்தாங்க அஸ்மா. ஐநாபு, உன் தந்தை எங்கன்னு கேட்டான். அல்ஆன அது இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, வெளியே போனது வந்தது எல்லாம் தெரியும், அறிவாக பேசுவாங்க. ஐநாபுக்க, உன் தந்தை எங்க என்று அபூ ஜஹல் ஆத்திரத்தோடு கேட்டான். லா அத்ரி ஐனல் ஆன், இப்போ அவங்க எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொன்னாங்க. ஓங்கி கன்னத்தில் அடைந்தான். அஸ்மா ரொம்ப உண்மையான கணவர் சுபைர், ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பா எல்லாம் கொடுத்தான். அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு கட்டுவாங்க, அந்த வீடு திண்ணையிலேயே வியாபாரம் நடக்கும். அந்த காலங்களில் எல்லா வீடுகளிலும் பெரும் பெரும் திண்ணைகள் இருக்கு. இப்பதான் திண்ணை வைத்து வீடு கட்டுவதே இல்லை. அந்த காலங்களில் வீடு கட்டினாலே திண்ணை இருக்கும். வழிபோக்கர்கள், வியாபாரிகள், சின்ன சின்ன வியாபாரிகள் அங்கே போடுவாங்க. அது மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு வீடு பெரிய செல்வந்தர் ஆயிட்டாங்க. கணவர் கொஞ்சம் சிக்கனமா இருப்பாரு. சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுபைர் குணாவா. அப்ப அந்த திண்ணையில மதீனாவுல ஒரு வியாபாரி வந்து கேட்டாரு, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து, உங்க திண்ணையில நான் வியாபார சரக்கு வச்சு வித்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்ப வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு உங்களுக்கு இடம் தர்றேன் நானு, ஆனா என் கணவருடைய அனுமதி இல்லாம தர முடியாது. என் கணவர் வீட்டுல இருக்கும் போது வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. கணவர் வீட்டில் இருக்கிற போது ஹஜ்ரத் சுபைர் இப்னு அவாம் அவர்கள் வீட்டில் இருக்கிற போது அங்க வியாபாரி வந்தாரு. சுபைர்கிட்ட கேட்டாரு, கொஞ்சம் வீட்டு திண்ணை எடை கொடுங்க, வியாபாரம் செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்கு அஸ்மா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏப்பா மதீனாவுல எவ்வளவு பெரிய வீடெல்லாம் இருக்கு, மதீனாவுல எவ்வளவு பெரிய வீடெல்லாம் இருக்கு, அந்த வீடெல்லாம் விட்டுட்டு எங்க வீட்டு திண்ணையை தேடி நாங்க வணிகம் செய்யவும் கேட்கறியே, நாங்க என்ன பெரிய பணக்காரரா அப்படின்ட்டு அந்த அவரை வர சொன்னதே அஸ்மா தான். அஸ்மா வர சொன்னாங்க. கணவர் முன்னாடி எப்படி சொல்றாங்க? கணவர் சொல்றார், அஸ்மாவே பாவம் ஏழை வியாபாரி, வைக்கட்டு வாசல்ல வந்து வியாபாரம் செய்யட்டும் என்று சொன்னார்.
இப்படி அறிவோடு பேசுவார்கள். பெண்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். எனவேதான் தன் மகனுக்கு மட்டும் பங்கு தருவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையானவர்களே, இதுபோன்றுதான் அந்த மக்காவாசிகளிடத்திலே ஏழை பணக்காரன் ஆண்டிய அரசன் என்ற வேறுபாடு நிறைய இருந்தது. காலிது இப்னு வலீத் அவங்க இருக்கிறாங்களே, ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், பெரிய செல்வ சீமான், செழிப்பு மிக்க வளம் கொளிக்கின்ற பொருளாதாரத்திலே உயர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். நீண்ட காலம் அவர் இஸ்லாத்துக்கு வரல. ரசூலுல்லாஹ் கூட ஆசைப்பட்டாங்க. தன் சகோதரர், அவருடைய சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அவர் சொன்னாரு, ஏப்பா உன்னுடைய சகோதரர் வலீத் விவேகம் மிக்கவர், வீரம் நிறைந்தவர், அவர் இஸ்லாத்துக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும். முஸ்லிம்களை அவருடைய வீரத்தாலும் விவேகத்தாலும் வெற்றி வாகை சூடுவார். மதிநுட்பமானவர், குதிரை வீரர், அவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டுமே என்று ஆசைப்பட்டார்கள். காலிது இப்னு வலீத் இஸ்லாத்தை யாரையும் ஆசைப்படல, காலிது இப்னு வலீத் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அவ்வளவு ஒரு மதிநுட்பமானவர், சிந்தனையாளர், செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர். அவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பினார். ஆனா அவர் என்ன செய்வார், இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி சில சமயங்களில் சஹாபாக்கள்கிட்ட கொஞ்சம் கோபமா பேசுவார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்துல பேசுற போது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஏழை சஹாபி, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிற போது அங்க ஏழ்மையில இருந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னாடி வியாபாரம் செய்து பெரிய செல்வ சீமானாக மாறினாங்க. ஹிஜ்ரத் செய்து வருகிற போது ஏழ்மையிலே உணர்ந்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பார்த்து காலித் அவங்க வரனா கொஞ்சம் கடும் வார்த்தைகளை பேசிவிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் யாரும் என் தோழர்களை திட்டாதீர்கள், உங்களில் யாரும் என் தோழர்களை ஏசாதீர்கள். அப்படி யாரேனும் திட்டுவீர்களானால் என்னுடைய தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உங்களில் யாரும் உஹது மலை அளவில் தங்கத்தை நீங்கள் தர்மம் செய்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ஈடாக மாட்டீர்கள். உஹது மலை அளவில் நீங்கள் தங்கத்தை தர்மம் செய்தாலும் அவர்களுடைய ஒரு சிரங்கைக்கு தான் அது ஈடாகும் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். காலிது இப்னு வலீத் அவங்க இஸ்லாத்துக்கு வந்த உடனே, மதீனாவை நோக்கி இஸ்லாத்தில் வந்த உடனே ரசூலுல்லாஹ் புகழ்ந்து சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், மக்கமா நகரம் தன் வீரன் கொலையை உங்களுக்கு சமர்ப்பித்து விட்டது. அருமை தோழர்களே, இவர் மக்கமா நகரத்தின் வீரன் கொலையாக இருந்தார், இதய துண்டாக இருந்தார். அவரைத்தான் உங்களுக்கு இந்த மக்கா ரமத்துக்கும் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு காலித் அவங்க செல்வ சீமானார், பணக்காரர். அம்மார் இப்னு யாசிர், ஹஜ்ரத் பிலால், ஹஜ்ரத் சுஹைல், ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸ், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இவங்கெல்லாம் ஏழை சஹாபாக்கள், எளியவர்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், அடிமைகளாக மக்கத்து குறைஷிகளுடைய கால்நடைகளை மேய்க்கின்ற மேய்ப்பாளர்களாக இருந்தவர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்தையும் வழங்கியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படை அனுப்புறாங்க. அந்த படைக்கு தளபதியாக காலித் இப்னு வலீத் போறார். காலித் இப்னு வலீத் செல்லுகிற அந்த படைக்கு தளபதியாக அனுப்பப்பட்டிருக்கிற அந்த படையிலே அம்மார் இப்னு யாசிரும் இருக்கிறாங்க. அந்த படை ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அந்த மக்களை இஸ்லாத்தில் அழைப்பதற்கு அல்லது போர் தொடுப்பதற்கு செல்லுகிறார்கள். இரவு நேரம் ஆயிருச்சு, ஒரு இடத்துல தங்குறாங்க. எழுந்து காலையில் அந்த ஊருக்கு போலாம். ஆனால் அந்த ஊரில் இருக்கிற இரவு காவலாளி ஒரு அறிவிப்பு செய்தான், மக்களே, இஸ்லாமிய படை ஒன்று இந்த பகுதியை தாக்குவதற்காக வந்து தங்கியிருக்கிறார்கள், முகாமிட்டிருக்கிறார்கள் என்று அறிவிப்பு செய்தவுடனே எல்லாரும் ஊரை விட்டு காலியாயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் இருந்தார், தன் குடும்பத்தோடு இருந்தார். அவர் சொன்னார் மனைவிடத்தில், நாம் ஏன் போக வேண்டும்? நாம் முஸ்லிம் ஆகிவிட்டோம், நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், முஸ்லிமாக ஆகிவிட்டோம்.
மற்றவர்கள் விரண்டு போனால் போகட்டும், நாம் இருப்போம் என்று அவர் சொன்னார். சொல்லிட்டு மனைவிடத்தில் சொன்னாரு, இந்த இஸ்லாமிய படையில இரவெல்லாம் விழித்திருக்கக்கூடிய ஒருவர் இருப்பா, அவற்றை சென்று நான் கேட்கிறேன் அப்படின்னு போனார். அம்மார் இப்னு யாசிர் தான் இரவெல்லாம் காவல் காத்தார்கள். அவர்கிட்ட போய் இவர் சொன்னாரு, நீங்க வர்ற செய்தி தெரிந்து, படை வருகிற செய்தி தெரிந்து ஊர் மக்கள் எல்லாம் வெளியேறி விட்டார்கள், நானும் என் குடும்பமும் மட்டும் இங்கு இருக்கிறோம். காரணம் என்னவெனில், நாங்க இஸ்லாத்துல வந்துட்டோம். நாங்க இப்ப இஸ்லாத்தில் வந்தது எங்களுக்கு பயன் தருமா தராதா, நாங்கள் இருக்கவா நாங்களும் போய்விடவா, ஆனால் நாங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டோம் என்று சொன்னாங்க. அவர் சல்மான் ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் அவங்க சொன்னாங்க, அப்படியானால் நீங்கள் இருங்கள், நீங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டீர்கள், நீங்கள் பயந்து செல்ல வேண்டாம், உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன், அபயம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் படைக்கு தளபதி யாரு? காலித் இப்னு வலீத். காலை பொழுது விடிந்து அந்த பகுதிக்கு சென்றார்கள். அந்த பகுதியிலே யாருமே இல்லை. இந்த முஸ்லிமான அந்த மனிதரும் அவர் குடும்பம் மட்டும்தான் இருந்தார். அவரை போய் பிடிச்சாங்க காலித் இப்னு வலீத். அம்மார் இப்னு யாசிர் சொன்னாங்க, அவரை நீங்க பிடிக்காதீங்க, அவரும் அவர் குடும்பமும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்தவங்களை பிடிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா காலித் இப்னு வலீத் அந்த படையின் தளபதியாக இருக்கிறார். அவர் சொன்னார், நீ யாருப்பா இதை சொல்றதுக்கு, நான் தானே அமீர். அவர் சொல்றாரு, துதீரு அலைய அன அமீர், நான் தான் இந்த படைக்கு அமீராக இருக்கிறேன், தளபதியாக இருக்கிறேன், எனக்கு நீ கட்டளை பிறப்பிக்கிறாயா என்று அம்மார் இப்னு யாசிரை சொன்னார். அம்மார் இப்னு யாசிர் அப்படி சொன்ன உடனே கொஞ்சம் பேச்சுவார்த்தை அவங்களுக்கு கடுமையாயிருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஏசி பேசிக்கிட்டாங்க. இதுக்கிடையில் மதீனா நகரம் வந்துட்டாங்க. அம்மார் இப்னு யாசிர் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நடந்தது இதுதான், எல்லாரும் ஓடிவிட்டார்கள், இவர் முஸ்லீம் ஆகிவிட்டிருக்கார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என் குடும்பம் ஏற்றுக்கொண்டது, எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தெரிவீர்களா என்று கேட்டார். இவர் இஸ்லாமாக ஆகவில்லை என்றால் மற்றவர்களைப் போல இவரும் ஓடி இருப்பார் அல்லவா, எனவே நான் அவர்களுக்கு அபயம் தந்தேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மார் இப்னு யாசிரே, நீ செஞ்சது சரிதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவர் வார்த்தை சொன்னாங்க, இன்னையிலிருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் தலைவருக்கும் நீங்கள் கட்டுப்படணும், தலைவருக்கு நீங்கள் உத்தரவு போடக்கூடாது, ஆனால் நீங்கள் செய்த காரியம் சரிதான் என்று சொன்னார்கள். காலித் இப்னு வலீத் அவர்கள் சொன்னார்கள், அப்படி பேச்சுவார்த்தை ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடியே நடக்கிற போது சத்தம் கூடி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்ட ஆரம்பிச்சாங்க. காலித் இப்னு வலீத் அவர்கள் சொன்னாங்க, அயஸ்துமுனி ஹாதல் அப்து இந்தக், இந்த அடிமை உங்க பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன ஏசுறார். எவ்வளவு பெரிய பேச்சு பாருங்க. இந்த அடிமை அயஸ்துமுனி ஹாதல் அப்து இந்தக், நபியே உங்களுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு இந்த அடிமை என்ன ஏசுகிறார் என்று சொன்னார். ஆமா, வல்லாஹி லௌலா கமா ஷதமனி, நீங்க மட்டும் இல்லாம இருந்தா இவர் என்னை ஏசிருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பொறுக்க முடியல. சொன்னாங்க, கஃப் கஃப் யா காலித், பேசுவதை நிப்பாட்டு, என்ன பேசுகிறீர்கள் நீங்கள், கஃப் யா காலித், உங்கள் வார்த்தையை நிப்பாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு
சில சஹாபாக்கள் சில சமயம் ஏசிடுவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, யாரையும் ஏசக்கூடாதுன்னு சொன்னாங்க. பொதுவாக சஹாபாக்களையும் யாரை ஏசக்கூடாது. ஒரு ஆள் இருந்தார், சஹாபாக்களை திட்டிக்கிட்டே இருப்பார். ஹஜரத் அலி அவங்கள திட்டுவார், ஹஜரத் சுபைரை திட்டுவார், ஹஜரத் தல்ஹாவை திட்டிக்கிட்டே இருந்தார். அப்போ சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொன்னாங்க, ஏப்பா இப்படி பொழுதுன்னைக்கு சஹாபாக்கெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கே, இப்படிலாம் திட்டக்கூடாதுப்பான்னு சொன்னாங்க. அவர் பொழுதுனைக்கு திட்டுவதை நிப்பாட்டல, தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருந்தார். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க உயர்ந்தவங்க, ஹஜரத் சுபைர் உயர்ந்தவங்க, ஹஜரத் தல்ஹா மிக்க உயர்ந்தவங்க. 3 பேர்த்தையும் அவர் திட்டிக்கிட்டே ஏசிக்கிட்டே இருந்தார். சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அந்த ஆள் கேட்கல, தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் சொன்னாங்க, சஅத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ விடலண்டா உனக்கு கேடா நான் துவா செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு கேடா நான் துவா செய்வேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆள் சொன்னார், ஆமாம் ஆமாம், நீங்கள் என்ன பெரிய நபியா, பெரிய நபின்னு உங்களை நினச்சிக்கிட்டீங்களா, எனக்கு கேடா நீங்கள் துவா செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு அந்த ஆள் சொன்னார். அவர் சொன்ன உடனே வேகமாக போனாங்க சஅத் ரலியல்லாஹு தஆலா. பொதுவாக சஅத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு துவா செஞ்சு, ரசூலுல்லாஹ் ஒரு துவா செஞ்சுருக்காங்க. அல்லாஹும்ம சத்திதி ரம்யத்தஹு வ அஜீபு தஅவத்தஹு. யா அல்லாஹ், சஅதுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக, சஅது எரிகிற அன்பை கூர்மைப்படுத்துவாயாக. அவர் எந்த இலக்கை நோக்கி எரிகிறாரோ அந்த இலக்குக்கு அந்த அம்பு செல்ல வேண்டும். என்னன்னா அம்பு எரிவதில் சஅத் ரலியல்லாஹு ஒரு அம்பை ஒரு குறி வச்சு எரிஞ்சாங்கன்னா அது கரெக்டாக போய் அந்த ஆள் மேலே விழுகும். ஏன் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சீங்க, சத்திதி ரம்யத்தஹு வ அஜீபு தஅவத்தஹு, அவருடைய துவாவை ஏற்றுக்கொள், அவர் அம்பு எறிவதை நீ கூர்மையாக்கு, நிறைவேற்றிக் கொடுண்டு. இப்போ இவங்க நேரம் என்ன செஞ்சாங்க, போய் 2 ரக்காத் ஒளி செஞ்சு தொழுதுட்டு, யா அல்லாஹ், இந்த ஆள் எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் ஏசுறாரு திட்டுறாரு உனக்கு தெரியும், உன் கோபம் அவர் மேலே விழுந்திருக்கும், கொஞ்சம் அந்த ஆளை ஒரு படிப்பினையை காட்டு, அவருக்கு ஒரு பயத்தை கொடு அப்படின்ட்டு அவர் துவா செஞ்சாங்க. சஅத் ரலியல்லாஹு, ஏன் அவர் சஹாபாக்களை திட்டுறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்டு அவிழ்க்கப்பட்ட ஒரு ஒட்டகம் மிரண்டு வேகமா வருது, மக்களை கீறி கிழித்து கொண்டு. ஒட்டகம் ஒரு அமைதியான பிராணி, அது முரண்டு பண்ணி விரண்டு வந்துச்சுட்டா யாராலும் அடக்க முடியாது. அந்த ஒட்டகம் வேகமா வந்துச்சு, மக்கள் திரளாக இருந்தாங்க, சஹாபாக்களை திட்டிக் கொண்டிருந்தானே, அந்த மனிதனை மட்டும் கூர்ந்து தேடியது. தேடி அந்த மனிதனை பிடித்து தன் 2 கால்களுக்கு இடையிலே போட்டு ஏறி ஏறி கால்களால் மிதித்தது, அவன் செத்து மடிந்தான். ஹஜரத் சஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய அருமையான துவா. ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதுடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அல்லவா. சஹாபாக்களை இன்றைக்கு ஏசுகிறார்கள், சஹாபாக்களை பரிகாசிக்கிறார்கள். சஹாபாக்கள் என்ன, அவர்கள் பொய்யுரைத்தவர்கள், பாவம் செய்தவர்கள் என்று நாக்கூசாமல் பேசுகிறார்கள். ஹஜரத் உமர் இப்னு கத்தாப், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்தப்பட்டவர்கள், பாராட்டப்பட்டவர்கள், துஆ செய்யப்பட்டவர்கள் ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மிக மோசமாக திட்டுகிற ஒரு கூட்டம் நம் சமூகத்திலே இன்றைக்கு தோன்றியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்து தர வேண்டும். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டம் என்று வந்தால் எல்லாம் சமம், அதிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், தன் பிள்ளை என்ற எந்த வேறுபாடும் இல்லை. நாம் அனைவரும் அறிந்த செய்திதான். மஹ்சூமி கிளையைச் சேர்ந்த ஒரு பெண் திருடி விடுகிறாள். திருடிய பெண் கரம் வெட்டப்பட வேண்டும். அந்த மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்ம கோத்திரம், நம்ம குடும்பம், நம்ம பாரம்பரியம் சிறப்பான பாரம்பரியம், கைவெட்டப்பட்டா நம்ம பாரம்பரியத்திற்கு இழுக்காகிவிடுமே, நம்முடைய குலப்பெருமைக்கு ரொம்ப இழுக்காகிவிடுமே என்று வருத்தப்பட்டு நபியை விட்டு சிபாரிசு செய்யணும். ஹஜரத் உசாமாவை அனுப்புனாங்க. உசாமா அனுப்புனவனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா உசாமா அத்தஷ்ஃபஉ
ஃபி ஹத்தி மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டங்களிலே நீ பரிந்துரை செய்கிறாயா? உங்களுக்கு முன்னால் அழிந்தார்களே மக்கள், ஏன் தெரியுமா? ஒரு பணக்காரன் திருடிவிட்டால், ஒரு செல்வந்தன் திருடிவிட்டால், ஒரு உயர்ந்தவன் திருடிவிட்டால் கரத்தை வெட்ட மாட்டார்கள். ஒரு ஏழை, ஒரு அபலை, ஒரு வறியவன், ஒரு இல்லாதவன் திருடிவிட்டால், லைஃபானவன் திருடிவிட்டால் கரத்தை வெட்டுவார்கள். இதனால் தான் உங்களுக்கு முன்னால் வந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது என்று சொல்லி நிற்கவில்லை. இந்த உலகத்திலே எதை சொன்னார்களோ அதை செய்து காட்டினார்கள். செய்து காட்டி வாழ்ந்து காட்டினார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், என் ஈரல் குலை என் இனிய மகள் ஃபாத்திமா திருடினாலும் ஃபாத்திமாவின் கரத்தையும் நான் வெட்டியே தீருவேன் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சட்டத்திற்கு முன்னால் எல்லோரும் சமமானவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். ஹஜ்ரத் பிலால் அவர்களை மிக கேவலமாக நடத்தினார்கள். ஹஜ்ரத் பிலால் அவர்கள் அபிசீனியத்தைச் சேர்ந்தவர்கள், சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் பாரசீகத்தைச் சேர்ந்தவர்கள், ஷுஐப் ரோம் நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்தான், கைஸ் இப்னு மதாத்தியா என்ற பெயருள்ள ஒரு மனிதன் வந்தான். அவன் சொன்னான், இந்த ஆளுகளுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை? இந்த ஆள் பாரசீகத்திலிருந்து வந்திருக்கிறாரு, இந்த ஆள் ரோம்லேருந்து வந்திருக்கிறாரு, இந்த ஆள் அபிசீனியாவிலிருந்து வந்திருக்கிறாரு, இந்த ஆளுகளுக்கு இங்கே என்ன வேலை? அவுஸ் ஹஜர்ஜாகி நீங்கள் இந்த முகமதுக்கு உதவி செய்கிறீர்கள், இந்த பஞ்சைகள் பராரிகள் இங்கே உட்காரலாமா? இவர்களுக்கு ஏன் இடம் கொடுத்தீர்கள் என்று அவன் கேட்டான், துடுக்கோடு கேட்டான். ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சபையிலே அமர்ந்திருந்தார்கள். வேகமாக ஓடினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், சுஹைப் ரூமியும் சல்மானும் ஃபாரிஸும் அமர்ந்திருக்கிற அந்த அவையிலே, பிலாலும் அமர்ந்திருக்கிற அந்த அவையிலே வந்து இந்த கைஸ் இப்னு மதாத்தியா பேசுகிறான் இப்படி கொடூரமாக என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் மக்கள்லாம் திரட்டினாங்க. மக்கள்லாம் திரட்டி சொன்னாங்க, யா அய்யுஹன்னாஸ் இன்ன ரப்பக்கும் ரப்புன் வாஹித், இன்ன அபாக்கும் அபும் வாஹித், இன்ன தீனக்கும் தீனுன் வாஹித், ஃபமன் தகல்லம பில் அரபிய்யா ஃபஹுவ அரபிய்யுன். எவன் அரபி மொழியிலே பேசுகிறானோ அவனும் அரபிதான். அவன் பாரசீகத்தில் இருந்தால் என்ன, ரோமிலே இருந்தால் என்ன, அபிசீனியாவிலே இருந்தால் என்ன, எங்கிருந்து வந்தாலும் அவன் அரபி மொழி பேசினால் அவனும் அரபிதான். உங்களுடைய ரப்பு ஒருவன் தான், உங்களுடைய தந்தை ஒருவர் தான், உங்களுடைய மார்க்கம் ஒன்றுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சமத்துவத்தை விதைத்தார்கள். பொதுவாக இந்த ஏழை சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு இவங்கெல்லாம் தையல் ஆடை, இப்படி நம்ம பருத்தி ஆடை போட்டிருக்கோம், அவங்க அப்படி போட்டிருக்க மாட்டாங்க. தோல்லையே ஜுப்பா தச்சிருப்பாங்க. தோள்களில், ஒட்டக தோள்களில், ஆட்டு தோள்களில் ஜுப்பாவாக போட்டு இந்த சஹாபாக்கள் உட்கார்ந்துருப்பாங்க கூட்டத்தில். இவங்கெல்லாம் ஏழை சஹாபாக்கள். அந்த ஆளுங்க சொல்லுவாங்க, வசதியான அந்த கூட்டம் சொல்லுவாங்க, நபி அவர்களே இந்த ஆளுகள்லாம் கொஞ்சம் ஒதுக்குங்க, வாடையாக இருக்கு, இந்த ஆளுகளை கொஞ்சம் ஒதுக்குங்க, வாடையாக இருக்குது, உங்களுக்கு சரியான ஜுப்பாக்கள் கூட இல்லை, இந்த ஆளுகளை இங்கே அமர வச்சிருக்கீங்க, எங்களுக்கு தனியா, நாங்கள் அரபி, பெரிய குலம், பெரிய கோத்திரம்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி மௌனமாக இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குனா, வஸ்ஃபீர், நபியே காலையிலும் மாலையிலும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை தேடியவர்களாக திக்ர் செய்கிறார்களே அவர்களுடன் நீங்கள் இருங்கள். இவர்களை விட அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். ஏன்? அவர்களிடத்தில் ஈமான் இருக்கிறது, இறையச்சம் இருக்கிறது. ஈமானும் இறையச்சனும் தான் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக காட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்தை இறக்கினான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களை தேடி சென்று கட்டி தழுவி அழுது ஆனந்தம் கலிங்க முத்தமிட்டு சொன்னார்கள், உங்களோடு இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்க எனக்கு அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கிறானே, நான் அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செய்கிறேன் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே, அந்த ஏழை எளிய சஹாபாக்களிடத்திலே
எவ்வளவு மென்மையாக நடந்து கொண்டார்கள், எவ்வளவு நீதமாக சமத்துவமாக. ரசூலுல்லாஹ் வந்து எல்லா விஷயத்திலையும் சமத்துவமாக நடப்பாங்க. சமத்துவத்தை விரும்பினாங்க, போதித்தாங்க, செயல்படுத்தி காட்டினாங்க. குடும்பத்திலிடத்திலும், சகோதரர்களிடத்திலும், நண்பர்களிடத்திலும், மனித குலத்திலிடத்திலும் சமத்துவத்தை நிலைநிறுத்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நிறவெறியும், ஜாதி வெறியும், தீண்டாமையும் சட்டங்கள் நிறைய இயற்றப்படுகிறது. அதை தடுக்கப்பட்டிருக்கிறதா, அதை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறதா என்று என்றால் இல்லை. ஆனால் 23 ஆண்டு காலங்களிலே இந்த வேற்றுமைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்து காட்டினார்கள். ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹஜரத் உமர் இப்னு ஹத்தாப் அவர்கள் சொல்லுவார்கள், அபூபக்கர் சய்யிதுனா அஅத்தக சய்யதனா. பிலால் எங்களுடைய தலைவர் அபூபக்கர், எங்களுடைய தலைவர் பிலாலை விடுவித்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மக்காவிலே வெற்றி கொண்டதற்கு பின்னால், மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிற்குள்ளே நுழைகிறார்கள். 10,000 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். காஃபிரானவர்களும் அங்கே இருந்தார்கள். ஹஜரத் பிலால், ஹஜரத் உசாமா, ஹஜரத் பெருமானா ஸல்லல்லாஹு 3 பேர் தான் உள்ள போறாங்க காபாக்குள்ள. லுஹருடைய நேரம் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலாலே பாங்கு சொல்லுங்க மேலே ஏறிண்டு. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மேலே ஏறி தன்னுடைய கம்பீரமான குரலால் கேட்பவர்களுடைய சிந்தையும் செவியும் ஈர்க்கிற வண்ணம், உணர்வுகளை உசுப்புகிற வண்ணம் மிக ஆழமாக ஓங்கி சொல்லுகிறார்கள். பாங்கு காபாவின் மேலே ஏறி பாங்கு சொல்றாங்க. முஸ்லிம்கள் எல்லோரும், ஈமான் கொண்டவர்கள் எல்லோரும் பாங்குக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், சஹாபாக்கள் எல்லோரும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சத்தமிட்டு சொன்னார்கள் ஹஜரத் பிலால் அவர்கள். அபூ ஜஹலுக்கு ஒரு மகள் இருந்தாள். அந்த மகளின் பெயர் ஜுவைரியா. அவள் சொன்னால், நிச்சயமாக என் ஆயிலின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், இந்த முகம்மதுடைய பெருமையை அல்லாஹ் உயர்த்தித்தான் விட்டான். அபூ ஜஹலுடைய மகள் ஜுவைரியான்னு ஒரு பொம்பளை இருந்துச்சு. ஆனால் தொழுகைக்கு அழைக்கிறார்கள். நாங்களும் தொழலாம் என்றால் என் உயிருக்கு உயிரான என் தந்தையை கொன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள், நாங்கள் எப்படி தொழ முடியும் என்று அவள் சொன்னாள். ஒருவன் சொன்னான், இந்த கண்ணியமிக்க காபாவில், சிறப்புமிக்க இந்த காபாவில் இந்த ஒரு அடிமை ஏறி கத்துகிறானே, இதை கேட்காமல் என் தந்தை இறந்து போய்விட்டார், என் தந்தைக்கு இறைவன் கிருபை செய்து விட்டான். இன்னொருவன் சொன்னான், ஒரு அடிமையெல்லாம் நம்முடைய ஆட்டு மந்தைகளை, கால்நடைகளை மேய்த்த மேய்ப்பாளன் புனிதமிகு காபாவை உச்சத்தில் ஏறி அவன் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறானே, இதை கேட்காமல் எனக்கு மரணத்தை தராமல் விட்டுவிட்டானே, இதை நாம் மரணித்திருக்க வேண்டுமே என்று ஒருவன் சொன்னான். இப்படி பலரும் சொன்னார்கள். அபூ சுஃபியான் சொன்னாரு, நான் எது சொன்னாலும் இங்கே இருக்கிற பொடி கற்கள் கூட முகமது இடத்துல போய் சொல்லிடும். நான் எதையும் சொல்லிவிட்டால் இங்கே இருக்கிற முகமது இடத்திலே இந்த கற்கள் கூட அபூ சுஃபியான் இப்படி பேசினார் என்று சொல்லிவிடும், எனவே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதுதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அரபியர்கள் அதைத்தான் எதிர்த்தார்கள், குறைஷியர்கள் அதைத்தான் எதிர்த்தார்கள். என்னை இந்த முகம்மது இந்த அடிமைகளை சுற்றி வருகிறார், அடிமைகளோடு இருக்கிறார். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா ஹந்தக் யுத்தத்திலே முஹாஜிரின்கள் அணியாக நிற்கிறார்கள், அன்சாரிகள் அணியாக இருக்கிறார்கள். முஹாஜிரின்கள் சொல்கிறார்கள், சல்மானு மின்னா, சல்மான் எங்க அணியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அன்சாரிகள் சொன்னார்கள், சல்மானு மின்னா, சல்மான் எங்க அணியில் இருக்கட்டும், அவர் எங்கள் சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. யார் இந்த நிலைக்கு ஆளாக்கினார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மானை பற்றி சொல்லுகிறார்கள், லவ் கானல் ஈமான் பிசுரையா லதனாவலஹு ரிஜாலுன் மின் ஹாதி. சல்மான் பாரிசி தோல் மேல இப்படி கையை போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமான் இந்த இறை நம்பிக்கை சுரையா என்கிற நட்சத்திரம் வானின் உச்சியிலே இருக்கிறது. அவ்வளவு தூரத்தில் ஈமான் இருந்தாலும்
இவர்கள் இந்த ஈமானை பிடித்து விடுவார்கள் என்று சல்மானின் மீது கையம் போட்டு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சல்மான் மின்னா அஹ்லல் பைத், சல்மான் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மானை தூக்கி உயர்த்தி போற்றினார்களே. இந்த பண்பை, இந்த நாகரிகத்தை, இந்த பண்பாட்டை, இந்த ஒழுக்கத்தை, இந்த சீர்திருத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனம் பெருமை பேசுகிற, குலப்பெருமை பேசுகிற, ஜாதி வரி கொண்டிருக்கிற, நிறவரி கொண்டிருக்கிற குறைஷி குலத்தை துடைத்தெரித்தார்கள். எனவேதான் அல்லாஹ் சொன்னான், வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தினார்கள், அகத்தூய்மைப்படுத்தினார்கள். அவர்களுக்கு இருந்த வெறியை, நிறவரியை போக்கினார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒருத்தர் சொல்லிட்டாரு, யா இப்ன சௌதான், ஒரு அடிமை தாய்க்கு பிறந்தவனே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூதர் அல் கிஃபாரி ஹஜ்ரத் பிலால் அவர்களின் தாயை குறைவிட்டு பேசினார். அடிமை கருப்பின தாயின் மகனே என்று சொன்னார். அவர் அப்படியே அழுது விட்டார். ஹஜ்ரத் பிலால் அவர்கள் அன்னலாரிடத்தில் சொன்னவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் சுரக்கிற அந்த திருமுகம் கோபத்தால் சிவந்தது. யாவாவர் இன்னக யம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, நீ மனிதன் தானப்பா, உன்னிடத்திலே அறியாமையின் புழுதி, அறியாமையின் சேர் படிந்து பதிந்து போய் கிடக்கிறதப்பா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே ஹஜ்ரத் அபூதர் அவர்கள் கீழே கிடந்து சொன்னார்கள், பிலால் அவர்களே, உங்களுடைய புனித பாதத்தை இந்த பாவியின் காலிலை வைத்து மிதியுங்கள். இனப்பெருமையும் குலப்பெருமையும் இனவெறியும் அகலட்டும் என்று அபூதர் சொன்னார்களே. இந்த மாற்றத்தை, இந்த சமத்துவத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கட்டங்களிலும் நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் அந்த மைக்கேல் சொன்னார், அவருக்கு நான் இந்த உயர்ந்த இடத்தை தருவதற்கு இதுதான் காரணம் என்று. அதே போன்றுதான் சத்திய சகாபாக்களும் அந்த சமத்துவத்தை, அந்த நீதியை, அந்த ஐக்கியத்தை, எல்லோருக்கும் சமம், மனிதனாக பிறந்தவன் ஒரே ரப்புக்கு பிறந்த ஒரே ரப்பு தான் எல்லோருக்கும், ஒரே தந்தை தான் ஆதம். அந்த ஆதம் மண்ணிலே இருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். அந்த சமத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறெடுத்தார்கள், சமத்துவத்தை நிலைநிறுத்தினார்கள், வேற்றுமையை கலந்து சமத்துவத்தை நிலைநிறுத்தினார்கள். அந்த சமத்துவத்தை பின்பற்றுகிற ஒரு பெரும் சமுதாயத்தை உருவாக்கி சென்றார்கள். 1,24,000 தோழர்களும் அரபா பெருவழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிறுத்தினார்கள். ஒரு அரபி அல்லாதவனுடைய சிறந்தவன் அல்ல, ஒரு அரபி அல்லாதவன் அரபியுடைய சிறந்தவன் அல்ல, ஒரு கருப்பன் வெள்ளையனுடைய சிறந்தவன் அல்ல, ஒரு வெள்ளையன் கருப்பனை விட சிறந்தவன் அல்ல. நீங்கள் எல்லோரும் ரப்புக்கு, ஒரே ரப்பு தான், உங்களுக்கு ஒரே தந்தை தான். உங்களிலே உயர்ந்தவன் யார் தெரியுமா? உங்களின் மேலானவன் யார் தெரியுமா? உங்களின் பாராட்டுக்குரியவன் யார் தெரியுமா? அவன் இறையச்சமுடையவன். அல்லாஹ்வை எவன் அஞ்சுகிறானோ அவன் தான் பாராட்டக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சென்றார்கள். ஹஜ்ரத் இந்த ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிக்கிறேன். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் எவ்வளவு சமத்துவத்தை பேணினார்கள். ஒரு நாள் ஜும்மாவிலேயே உரை நிகழ்த்துகிறார்கள். அப்படி உரை நிகழ்த்துகிற போது சொல்லுகிறார்கள், இஸ்மாவு யர்ஹமுக்குமுல்லாஹ், நான் சொல்லுகிற செய்தியை நீங்கள் எல்லோரும் செவிதாழ்த்தி கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான்னு உரையை தொடங்கினாங்க. கூட்டத்திலிருந்து ஒரு ஆள் எழுந்தார். அவர் சொன்னார், வல்லாஹி வல்லாஹி லா நஸ்மா, வல்லாஹி லா நஸ்மா. உமர் அவர்களே, நீங்கள் பேசுவதை அல்லாஹ்வின் சத்தியமாக நாங்கள் கேட்கவே மாட்டோம் என்று சொன்னார். ஒரு ஹலிஃபா இடத்துல, ஒரு ஜனாதிபதி இடத்துல ஒரு ஜனாதிபதி உரை நிகழ்த்துகிற போது யாருக்கேனும் குறுக்கிடுகிற தைரியம் வருமா? கூட்டத்திலிருந்து ஒருத்தர் சொல்றாரு, வல்லாஹி லா நஸ்மா, நீங்க சொல்றது அல்லாஹ்வின் சத்தியமா நான் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. திடுக்கிட்டு போன ஹஜரத் உமர் அப்படின்னு கேட்டாங்க, லிமாதா சல்மான், சல்மான் அவர்களை ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? என்ன நடந்தது? லிமாதா யா சல்மான்,
சல்மான் ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள், கேட்க மாட்டோம் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? சல்மான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்களை குடிமக்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறீர்கள். குடிமக்களிலிருந்து உங்களை நீங்கள் வேறுபடுத்தி காட்டுகிறீர்கள். நீங்கள் கலிஃபா வேண்டும், ஜனாதிபதி என்று உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை காட்டுகிறீர்கள். பொது நிதியிலிருந்து எல்லோருக்கும் ஒரே ஒரு ஆடை தானே தந்தீர்கள். ஆனால் உங்கள் மேனியிலே 2 ஆடை இருக்கிறது. குடிமக்களுக்கெல்லாம் ஒரு ஆடை, உங்களுக்கு மட்டும் எப்படி பொது நிதியிலிருந்து 2 ஆடை கிடைத்தது என்று அவர் கேட்டார். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் கூட்டத்தை அப்படியே ஏறிட்டு பார்த்தார்கள். ஐனா அப்துல்லா என்று கேட்டார்கள். கூட்டத்தில் இருந்த அப்துல்லா அவர்கள் எழுந்தார்கள். இந்த என் மேனியிலே இருக்கின்ற 2வது சட்டைக்குரியவர் யார் என்று கேட்டார். அதற்கு அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் சொன்னாங்க, கலீஃபா அவர்களே, உங்கள் மேனியிலே இருக்கிற அந்த 2வது சட்டை எனக்குரிய சட்டை, பொது நீதியிலிருந்து எனக்கு தரப்பட்டது. இப்போது உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் எல்லோரை விட நான் வளர்த்தியாக இருக்கிறேன், நான் உயரமாக இருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடையில் சிறிதாக இருந்தது, என் முழு மேனியை மறைக்க முடியவில்லை. ஆகவே என் தனையனுக்கு பொது நீரிலிருந்து வழங்கப்பட்ட அந்த ஆடையை தான் நான் உடுத்திருக்கிறேன் என்று கண்ணீர் மல்க ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னார்கள். இப்போது சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், குல் நஸ்மா, குல் நஸ்மா, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு, குல் நஸ்மா யா அமீருல் முஃமினீன், இப்போது பேசுங்கள், நாங்கள் கேட்கிறோம் என்று கண்ணீர் மல்க சல்மான் பாரிஸ் அவர்கள் சொன்னார். அருமையான பெருமக்களே, இதுதான் சமத்துவம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கற்பித்து தந்திருக்கிறார்கள், போதித்து தந்திருக்கிறார்கள். ஆக எல்லா நிலைகளிலும் நாம் சமத்துவத்தை பேண வேண்டும். மனிதனின் மகத்துவமே சமத்துவத்தில் தான் இருக்கிறது என்று கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.